நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி அவர்களை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு குறிப்பா பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நேத்துக்கு வீடியோலயே பார்த்திருந்தோம். எடப்பாடி அவர்கள் டெல்டாவுக்கே போயிருந்தாரு. அங்க போயிட்டு விவசாயிகள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்திருந்தாரு, பேசியிருந்தாருன்னு. அவர் போய் பார்த்து பேசின கையோட நம்ம சின்னவர் இங்கிருந்து கிளம்பி அவருமே டெல்டாக்கு போயிருக்காரு. போயிட்டு பல விஷயங்கள் அங்க பேசியிருந்தாரு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல அதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா தேர்தல் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், எப்பவுமே பொதுவா இந்த வேஷம் போடுவாங்க. அதாவது நான் டெல்டா காரன் தான் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த மழைக்காலம் வந்துருச்சுனாலும் சரி, நானும் ஒரு டெல்டா காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெயின் கோட்டை ஒன்று போட்டு டெல்டா போயிட்டு ஒரு சரௌண்டிங் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆனா அங்க விவசாயிகள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை இவங்க என்னைக்காச்சும் இறங்கி போய் நின்று பார்த்துருக்காங்களான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி தான் இந்த தடவையுமே உதயநிதி அவர்கள் போயிட்டு பார்வையிட்டு வந்திருக்காங்க. அவர் சுத்தி யார் இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, எம்பி இருக்காரு, எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்களே தவிர சுத்தி எத்தனை விவசாயிகள்கிட்ட அவங்களோட கோரிக்கைகளை கேட்டாங்களான்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு காணொலியுமே நம்ம பார்க்கல. விவசாயிகள்கிட்ட போயிட்டு எங்க அவங்க போய் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய குறைகளை நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு வருடங்கள்ல கிட்டத்தட்ட விவசாயத்துறைக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில பட்ஜெட் போடுறாங்க. 45,000 கோடி கிட்ட பட்ஜெட் போடுறாங்க. 2022 காலகட்டங்கள்ல விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்குமே தார்பாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இப்ப அந்த தார்பாய் கூட இல்லாம தான் அங்க இருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் நனைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கூட விவசாயிகள் ஒரு குற்றமா வைக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல குறிப்பிட்டாரு, இப்ப என்ன நெல் விதைகள்லாம் முளைச்சுதானே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ரீதியில ஒரு பதில சொல்றாரு. ஆமா, நானுமே பார்த்தேன். அவர் எக்ஸாக்டா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுக ஆட்சியில நெல்லு அறுவடை பண்ற அளவுக்கு வளர்ந்து இருந்துச்சு. ஆனா இப்போ திமுக பீரியட்ல லைட்டா தான் முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. முளைச்சாலே அந்த நெல் வேஸ்ட் தான், எதுக்குமே அதை பயன்படுத்த முடியாது. விவசாயிகளுக்கு மட்டும்தான் அதனுடைய கஷ்டம் அப்படின்றது ரொம்பவே புரியும். விவசாயிகள் படக்கூடிய கஷ்டத்தை உணராதவர், புரியாத ஒருத்தர் எப்படி விவசாயத்துறை அமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் எடப்பாடி அவர்கள் மட்டும் கேட்கல, பாக்குற மக்கள் மத்தியிலுமே இருந்துச்சு. சோ உதயநிதி அவர்கள் நேற்று டெல்டா போயிருந்தார்ல, அப்ப அவர் அறிக்கை ஒண்ணு கையில வச்சுட்டு வாசிக்கிறாரு. எந்த விவசாயிகளுமே நேரடியா இந்த மாதிரி கொள்முதல்ல பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கூட சொல்லல அப்படின்ற மாதிரி அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனா நம்ம அதுக்கு முந்தின எடப்பாடி அவர்கள் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட அவ்வளவு பேரு கண்ணீர் மழுக பேசுறாங்க. எங்க வாழ்வாதாரமே அழிஞ்சிருச்சு, சாப்பாட்டு கூட ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிரமமா இருக்குன்னு பேசுற காரணம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சோ இது எதையுமே உதயநிதி அவர்கள் பார்க்காம இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இதன் மூலமா அவர் மேல எழும்பு. ஒரு தலைநகரத்துல கிட்டத்தட்ட ஒரு பன்னியார் ரேஞ்சுக்கு வளம் வர்ற ஒரு அமைச்சர், இப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்கள் எப்படி ஒரு டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுடைய அந்த அவங்க படுற கஷ்டங்கள்லாம் இவங்க கண்ணுக்கு எப்படி தெரிய போகுது? எப்படி பார்த்தாலும் இவங்க போடுற இந்த வேஷங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த மழைக்காலங்கள் இருக்கக்கூடிய ஒரு 2-3 நாட்களுக்கு மட்டுமே தவிர அதை தாண்டி அவங்க அதுக்கப்புறம் அந்த டெல்டா சைடு போய் பார்ப்பாங்களான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி. இங்க மெயினான பிரச்சனை என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இவங்க ஒரு பெரிய பொய்யை சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 800 மூட்டைகள் கொள்முதல் பண்றோம் அப்படின்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 மூட்டைகள் கிட்ட கொள்முதல் பண்ணதா அவங்க அறிக்கையிலே வெளியிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். கிட்டத்தட்ட அந்த நெல் விளைவிக்கிற இடங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்னு போன சட்டமன்றத்தினுடைய அந்த நிதிநிலை அறிக்கை, அதாவது வேளாண்மை நிதிநிலை அறிக்கை சொல்லி தாக்கல் பண்ணுவாங்க. அதுல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிடுறாரு, அப்ப நெல் அந்த விளைவிக்கிற இடங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான முன்னேற்பாடுகள் நீங்க தானே பண்ணணும். இங்க 4000 மூட்டைகள் இங்க வீணா போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மெயினான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கோடை பட்டத்துல விளைவிக்கப்பட்ட நெல்களே இன்ன வரைக்கும் அங்க கொள்முதல் செய்யப்படாம அங்கே பெண்டிங்ல இருக்கு. அதனாலதான் இன்ன வரைக்கும் இந்த நெல்கள் எதுவுமே கொள்முதல் செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் வைக்கிறாங்க. அப்ப இதற்கு எல்லாமே முன்னேற்பாடு என்ன பண்ணிருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சரா இருக்கட்டும், விவசாயத்துறை அமைச்சரா இருக்கட்டும், இவங்க தான் இந்த முன் நடவடிக்கையை எடுத்திருக்கணும். இவங்க எந்த விதமான முன் நடவடிக்கையுமே எடுக்காம இப்ப மழை வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு இல்ல நாங்க இப்பதான் போயிட்டு ஆய்வு பண்றோம், மத்திய அரசு உணவுல கலக்கக்கூடிய அந்த அரிசியை தரல, அதனாலதான் நாங்க இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னே தெரியல. இப்போ விவசாயிகள் படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே இவங்களுக்கு தெரியல. விவசாயிகள் என்ன நிலைமையில இருந்தாலும் இவங்க கல்லாவை எப்படி கட்டலாம் அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப தீபாவளி வந்துச்சு, தீபாவளியை ஒட்டி டாஸ்மாக் உடைய வருமானம் அப்படின்றது 789 கோடி. யோசிச்சு பாரு, இப்ப 3 படங்கள் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு, அதனுடைய வசூலே மொத்தமாவே 7 கோடியோ 8 கோடியோ தான். ஆனா அந்த 3 படங்களுடைய வசூல 3 நாள்ல டாஸ்மாக் சம்பாதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட இவ்வளவு கோடிகளுக்கு வருமானம் இவங்க டார்கெட் செட் பண்ணி இவ்வளவு மக்கள் கிட்ட விற்கிறாங்க. இந்த டாஸ்மாக்ல வருமானம் ஈட்டணுன்றதுக்காக தான் விவசாயிகளா என்ன, மக்களா இருந்தா என்ன, யாரு என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்களுடைய கல்லாப்பட்டு நிறைஞ்சா போதும் அப்படின்றதுதான் இருக்காங்கன்ற பல குற்றச்சாட்டுகளை இந்த ஆளும் கட்சி மேல பல தரப்பினர் வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தீபாவளியா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைத்திலுமே இவங்க ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க.
இதை அச்சீவ் பண்ணணும், இந்த இவ்வளவு கோடி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோனல் மீட்டிங் ஒன்று நடத்துறாங்க. அந்த ஜோனல் மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த ஜோன், அதாவது ஒரு மதுரை ஜோன் இருக்கும், இந்த மதுரை மண்டலம், சென்னை மண்டலம், இப்படி ஒரு தனித்தனி மண்டலங்களா இருக்கும். சோ இந்த ஜோன்ல ஏன் வந்து டாஸ்மாக் உடைய வருமானம் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறது முதற்கொண்டு இங்க நடக்குது. சோ அப்ப டாஸ்மாக் ஒரு டார்கெட் செட் பண்ணி டாஸ்மாக்ல எப்படி எல்லாம் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறதுல எவ்வளவு கவனம் செலுத்துறாங்களோ அதே கவனம் விவசாயிகளுக்கு மேலேயும் கவனம் செலுத்தினாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ செம்பரம்பாக்கம் ஏரியில மழை வரத்து அதிகமா இருக்கிறதுனால ஏரியில தண்ணியை திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. செல்வ பெருந்தகை என்ன பண்ணிருக்காரு, அவசரமா அங்க போயிட்டு இந்த பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கியம் இருக்கான், எதுக்கு என்கிட்ட சொல்லாமலே இந்த மாதிரி செஞ்சீங்க, ஏதாவது பண்றீங்க அப்படின்னா எங்களை கூப்பிடணும்ல, எம்எல்ஏ நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசின வீடியோலாம் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த காங்கிரஸ் கட்சின்றது திமுக கூட கூட்டணி தான் இருக்கு. பொதுப்பணித்துறையோட அமைச்சரா இருக்கிறது ஏவா வேலு அவர்கள் தான். இப்போ பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கியம் இருக்கான் அப்படின்னா அந்த அயோக்கியம் யாரா இருக்கும் அப்படின்ற கேள்விதான் நேத்து சோசியல் மீடியா முழுக்க பரவலா எல்லாராலுமே கேட்கப்பட்டுச்சு. அவர் அதிகாரியை குறிப்பிடாரா இல்ல அமைச்சர்களை குறிப்பிடாரா, யாரை குறிப்பிட்டு பேசுறாருன்னே தெரியல. ஒரு பொதுப்படையான பேச்சுல அவர் வாட்டுக்கு பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கியம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அத்தனை மீடியாக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. அப்ப அவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு, இல்ல ஆட்சி மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்களா என்னன்னு தெரியல. அத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கும் பொழுது ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாம ஒரு அயோக்கியம் இருக்கான் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில ஏத்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. இத்தனை நாட்களா வந்து செல்வ பெருந்தகை அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா காமராஜரை பத்தி இந்த திருச்சி சிவா அவர் பேசியிருந்தாரு. அப்பவா இருக்கட்டும், இல்ல இப்ப கூட செந்தில் பாலாஜி அவர்கள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்களை திமுகல சேர்த்துட்டு எல்லாரும் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டப்பையா இருக்கட்டும், எப்பவுமே வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படி ஒரு ஸ்டாண்ட்ன்றது எடுத்ததே இல்லை. திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்ப போயிட்டு இவர் நிறைய விஷயங்கள் பேசுறது, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் பேசினதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருந்தவர் இப்போ திடீர்னு எதுக்காக திமுகவுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு? ஒரு வேளை இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். சோ இந்த கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி திமுக இருந்து பிரிஞ்சு தாவேகா கூட சேர போகுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுற வகையில தான் இந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்துது. இதை இன்னொரு கோணத்துல பார்க்கணும் அப்படின்னா இங்க சமூக நீதி, சமத்துவம் இப்படிலாம் பேசுற ஒரு கட்சி வந்து பார்த்தோம்னா திமுக. சோ அது எல்லாமே பேச்சு லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கறது தான் இப்ப செல்வ பெருந்தகை அவருடைய பேச்சுமே பிரதிபலிக்குது. இதை இன்னொரு விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னா நேற்று நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா சேந்தமங்கலம் எம்எல்ஏ கு பொன்னுச்சாமி அவர்கள் வந்து நேற்று மாரடைப்புல வந்து இறந்து போயிருக்காரு. அந்த சேந்தமங்கலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதி, அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 2 ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரிசர்வ் தொகுதியா இருக்கு. அதுல ஒரு தொகுதி தான் சேந்தமங்கலம். அந்த தொகுதியுடைய ஒரு எம்எல்ஏ இறந்திருக்காரு, ஒரு பழங்குடியின எம்எல்ஏ இறந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு நேர்ல போய் ஒரு மூத்த அமைச்சர்கள் போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்கலாம், இல்ல முதலமைச்சரே நேரடியா போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்கலாம். ஒரு பழங்குடியின எம்எல்ஏ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 2 பழங்குடியின தொகுதி தான் இருக்கு. அதுல ஒரு எம்எல்ஏ இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறப்போ இவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. மூத்த அமைச்சர் போக கிடையாது, ஒரு முதலமைச்சர் போக கிடையாது அப்படிங்கிறதுலே தெரியுது உங்களுடைய சமூக நீதி எங்க இருக்கு, சமத்துவம் எங்க இருக்கு அப்படின்னு. உங்களுடைய எல்லாமே வந்து ஒரு வெற்று காகிதத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த சமூக நீதியா இருக்கட்டும், இந்த சமத்துவமா இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ இந்த 2 விஷயங்களுமே நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. ஆமா, இன்னைக்கு பல விஷயங்கள் பேசியிருந்தோம். நாளைக்கு வேற வீடியோல வேற பல தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.